வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல டேஸ்டியான முள்ளங்கி குழம்பு செய்ய போறோம். முள்ளங்கி பிடிக்காதவங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம சாதத்து கூட, இட்லி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் இந்த முள்ளங்கி குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய முள்ளங்கி தோலை சீவிட்டு உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நாம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், சின்ன பீஸ் பட்டை, ஒரு நட்சத்திரப்பூ, இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். நாம் சேர்த்த கரம் மசாலா பொருள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம வாசத்துக்காக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நான் 3 பச்சை மிளகாய், 3 பல்லு பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சியை எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு தோல் உரிக்காமல் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா தோலை உரிச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே 1 2மா தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தட்டி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல வாசமாக இருக்கும். அதுக்காக தான் தட்டி சேர்க்குறோம். இப்போ நம்ம பொரிஞ்சிட்டு இருக்க எண்ணெயில் நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். நாம் சேர்த்த இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லாவே வதங்கி பூண்டோட தோல் எல்லாமே நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். நல்ல வாசமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வதக்கிறப்ப கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து வதக்கிக்குவோம். அப்போ தான் சீக்கிரமே நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரும். இப்போ நல்லாவே நம்ம சேர்த்த வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி வெங்காயம் வதங்குறப்பவே நம்ம சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா முள்ளங்கியோட பச்சை ஸ்மெல் இல்லாமல் சிலருக்கு அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வதக்கி செஞ்சோம் அப்படின்னா முள்ளங்கியோட ஸ்மெல் இல்லாமல் ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லாவே வாசமாக இருக்கும். இப்போ முள்ளங்கியை வதக்கிறப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். குறைஞ்சது முள்ளங்கி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழம்பு நமக்கு நல்ல வாசத்தோடு கிடைக்கும். இப்போ முள்ளங்கி நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் இன்றைக்கி 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். நல்ல தக்காளி நல்ல குலைவாக மசிஞ்சு வேகிற அளவுக்கு வதக்கின பிறகு நம்ம இந்த காரத்துக்காக இன்றைக்கி மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறோமோ அதே அளவுக்கு மல்லிப்பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியை சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியை நம்ம சேர்த்துக்குவோம். சாம்பார் பொடியை நீங்கள் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசத்தோடு இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்த மசாலா பொடி எல்லாமே நல்லா வதங்கி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்றேன். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக செய்கிறத விட கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியை சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லாவே கொதித்து ரெடியாகி வந்துட்டுருக்கு. நல்லா கொதித்து நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் குழம்புக்கு தேவையான ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 3 முந்திரி பருப்பு சேர்த்துக்குவோம். முந்திரி பருப்பு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். முள்ளங்கி நல்லா வெந்துருச்சான்னு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம அரைச்ச தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லாவே முள்ளங்கி வெந்து ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துருவோம். இப்போ சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற்றி கழுவி சேர்த்துடலாம். தேங்காய், முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி சேர்க்குறதுனால குழம்பு இன்னுமே கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிரும். இது நமக்கு கரெக்டான அளவில் நமக்கு சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் கரெக்டான அளவில் நமக்கு இருக்கும். இப்போ ஒரு தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக பபிளாக வர அளவுக்கு கொதிக்க விடுவோம். ரொம்ப அதிக நேரம் கொதிச்சிருச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட்டு நமக்கு அந்தளவுக்கு சரியில்லாமல் போயிடும். இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
லாஸ்ட்டாக நம்ம வந்து கொஞ்சமாக வந்து எலுமிச்சை சாறை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வந்து ஒரு கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம இந்த குருமா பண்ணுறதுக்கு வந்து நம்ம புளி சேர்க்கலை. நீங்கள் புளி சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து நம்ம தேங்காய் சேர்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். புளி சேர்க்க வேணாம்னு நினைக்கிறவங்க லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இப்போ வந்து கொத்தமல்லி இலையை தூவி நம்ம வந்து பரிமாறிடலாம். இப்போ நல்ல சூப்பராக வந்து நல்ல டேஸ்டியான முள்ளங்கி குழம்பு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.